டின்னருக்கு 500. சரியா? ரூல்ஸ் கேளுங்க. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு காலையும் ஒரு பலூன் கட்டப்பட்டு இருக்கு இல்லையா? நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற பலூனை எப்படியாவது உடைக்கணும். உங்களோட பலூனை காப்பாற்றணும். எப்படி உடைக்கணும்னா காலால தட்டணும். கையை விடக்கூடாதா? கையை விடக்கூடாது. காலால உடைச்சிட்டு எப்படியாவது பக்கத்துல இருக்கிற பலூனை வெடிக்க வைக்கணும். 6 பலூன் இல்லையா அவங்க வெளியில வந்துடணுமா? திருப்பி ரவுண்ட் ஆகணும். திருப்பி உடைக்கணும். சரி, 1 2 40 வந்து எல்லாரும் வந்து வந்துறியா? 1 2 3. ஓகே, ரெடி. உடைங்க. பக்கத்துல இருக்கிறாங்க. உங்களோட வெளியில வாங்க, வெளியில வாங்க. கையை விட்டுறாங்க, கையை விட்டுறாங்க. கையை பிடிங்க, புள்ளி கையை பிடிங்க. ஆத விடுச்சு. நீங்க வாங்க. அம்மா வாங்க. அம்மா இப்ப அம்மா வெளியே உடைங்க, 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 உடைச்சு. சரி, பாட்டு பாருங்க. ஆடு कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साड़ी के फाल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। टच करके टच करके टच करके टच करके कहाँ चल दी बच करके टच करके टच करके टच करके दिल से दिल अटैच किया रे। कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साया जब से मिला तेरा साया भाया, मुझे हर बार तू भाया लाया, सपने हजार तू लाया। ऐसे ऐसे हाँ ऐसे 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 जैसे आया, जब से है यार तू आया छाया, बन के है प्यार तू छाया लाया, सपने हजार तू लाया। ऐसे ऐसे हाँ ऐसे 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 सच करके मेरे सपने सच करके कहाँ चल दी बच करके टच करके टच करके टच करके दिल मेरा क्यों स्क्रैच किया रे। कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। உனக்காக கரையோனும் மெழுகாக எரியோனும் மாறேனே உன்ன
தேடி ஆசை தீர பேசி போக தங்கமே தங்கமே. ரைட், இன்னைக்கு அன்றைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி ஜாலி சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எங்க மிக்கியோட வந்திருக்கோம். என்னன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல்? ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடுவோம். எங்க மிக்கி விஷ் பண்ணிடட்டும். தாயன்புக்கே ஈடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாது, தாய் போல யார் வந்தாலுமே. 63வது பர்த்டே சிறப்பிக்கணும்னு சொல்லி இன்றைய நாளை உங்களோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாளா மாத்தி கொடுக்கணும்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி? ரவுராஜ் யார் எங்க இருக்கிறாரு? ஆஸ்திரேலியால இருக்கிறாரு. உங்களோட மகன் என்ன? ஓகே, வேற யாரு உங்களுக்கு தெரியாத மயம் உங்க ஒழிச்சு திரிக்காங்க. யார்? வினோராஜ் ரவுராஜ் 2 பேர்ல ஒரு ஆள். சரி பாப்பா யார் அறிக்கணும். வேற யாரும் இருக்காங்களா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ண சொல்லி இந்த சாக்லேட் பாஸ்கெட்டை கொடுக்க சொன்னாங்க. இதை வாங்கி எடுத்துக்கோங்க. சரி ஓகே ரைட். ஆண்டிக்கு வளமையா சர்ப்ரைஸ் வாரதா? போன வருஷம் 3000 வருது. அப்ப நீங்க இதுல எக்ஸ்பர்ட் என்ன? சரி ஓகே ரைட். அப்ப ஒருவேளை உங்களோட 2 மகன்மார பேர் சொல்லிருக்கீங்க. வேற யாரும்? அனுஜன். அது யாரு? ஓகே, அது யாரு உங்களுக்கு? மருமகனா? மகன் 2வது மகன். அப்ப 3 மகன்மார பேர் சொல்லிருக்கீங்க. அதுல யாரா இருக்குமென்னு தெரியல. உங்களுக்கு அதுல யாரு கூடுதலா நம்புறீங்க? யார் தந்துருப்பாங்க? அனுஜன், ரகு தான். ரகுராஜ் தான் இப்படிக்கணும். சரி ரைட். சரி பாப்போமா, தொடர்ச்சியா பாப்போம். அன்னைக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அதை தர முன்னால நீங்க சொல்லுங்க தர்ஷியா, இன்னைக்கு அம்மாவோட 63வது பர்த்டேக்காக சர்ப்ரைஸா வந்திருக்கோம். நீங்க யாரை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி? உங்களுக்கு என்ன தோணுது? பலமையா ரகுதான் அனுப்புறேன். அப்ப அவரா இருக்கும் இருக்கலாம். வேற யாரா இருந்தா ஆப்ஷன்? அவர் தானா? அம்மாவால அதேதான் சொல்றீங்கன்னு. சரி ஓகே ரைட். அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே, சோ அம்மாவை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. இல்லாட்டி அவருக்கு விஷ் பண்ணுங்க. அவ எப்படி இருக்கணும், ஏதோ உங்களோட மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. அவன் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமாங்களோட இருக்கணும். நீங்க சொல்லுங்க ஊட்டி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அம்மம்மாக்கு? என்ன இன்னைக்கு விசேஷம்? பர்த்டே அம்மம்மாக்கு பர்த்டே அன்னைக்கு. அன்றைக்கு இன்னொரு கிஃப்ட் வந்துருக்கு. சரியா, அந்த சாக்லேட் பாஸ்கெட்டை கீழே வச்சுட்டு நான் இதை எறிய போறேன். சரியா, மிக்கி பிடிக்காரோ நீங்க பிடிக்கலோ தெரியல. பாப்பமா பாப்பா மிக்கி பிடிச்சாரண்டா மிக்கி சொல்றது செய்யணும். வண்டி பாப்பா 6 எடுக்க போறாங்க. 6 அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஓபன் பண்ணி பாருங்க. சாரி என்ன மக வந்திருக்கு. சரியா ஓகே ரைட். பிடிச்சிருக்கியாம்மா? ஓகே, அப்ப சொல்லுங்க இப்ப யாரு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. 3 பேர்ல ஒரு ஆள் அனுப்பியிருப்பாங்க. அதுல 100 வீர யாரு சொல்றீங்க? அனுஜன் அனுப்பினாங்க. அனுஜன் அனுப்பினாலும் தெரியல. ஆனா எனக்கு ஷோ பண்ணி சொல்லணும் இவ தான் அனுப்புனேன். யாராரு நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன 3 பேர்ல ஒரு ஆள் தான். நான் உங்களுக்கு க்ளூ தரேன். சரியா, நீங்க சொன்ன 3 பேர்ல ஒரு ஆள் தான். ஆனா அவர் இங்க இல்ல. சரியா, நம்ம நாட்டுல இல்ல. வெளிநாடுலாம் இருக்காங்க. ரஷ்யாடா அவரா? இப்ப 4வது ஆப்ஷனுக்கு போயிட்டான். யாரு? ரகுவா தான் இருக்காங்க. அப்படி என்ன? சரி ஓகே. நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ரகுமான் அந்த சர்ப்ரைஸ் தந்தேன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். இது வேற ஒரு ஆள் தந்த அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். சரி, உங்களோட மகன் தான் ரவுராஜ் தான். இந்த போன வருஷம் யாரு செய்த? அவர் தான் செய்த. சோ அவர் தான் இந்த பர்த்டேயும் உங்களுக்கு சிறப்பிக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருந்தார். சரியா, எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? கூடியோட என்னோட நல்ல விருப்பம் என்ன? நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த பர்த்டேக்கு அனுப்புவாரு? நாங்க எதிர்பார்க்கல. போன பர்த்டேக்கு அவர் காலையில ஒரு தடவை அனுப்பிட்டு. ஆமா, கிளம்ப நேரம். மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க?
சங்கீதம் அவள் நினைச்சு நம்மளை பார்க்காரு அவர் நன்றி சொல்ல தனி கண்டிப்பா சில ஆக்கள் மறந்து போயிடுவாங்க மறந்து போயிடுவாங்க. இவர் மறக்க மாட்டேன் எப்ப இருந்தாலும் தான் கேட்பாரு ஆமா. அந்த நாளை ஞாபகப்படுத்தி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் தரணும் எங்களை கேட்டுக்கொண்டு செய்ய. சரி ஓகே ரைட் சரி இன்னைக்கு என்ன நாள்? ஹாப்பி கேக் பர்த்டே வைக்குமா? கடவுள் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய கிஃப்ட் அம்மா. அம்மா அன்பை பத்தி சொல்லணுமா என்ன தனியா? ஏனென்றால் உன் பிறந்த உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன் உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன் ஏனென் அலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீயே என் தாய் உந்தன் விரல்கள் பிடித்து நடந்தேன் உந்தன் விழியின் நிழலில் வளர்ந்தேன் ஆலயங்கள் தேவையில்லை 63வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற அம்மா இதே போல எப்பவுமே சந்தோஷமாவும் நிறைஞ்ச ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட மகன் ரவுராஜ் சார்பாகவும் இங்க இருக்கிற மகள் மருமகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. ஓகே பாய் பாய் சொல்லுங்க. ஒரு கேம் ஒன்று விளையாடுவோமா?